தமிழக அரசியல்ல இன்னைக்கு பேச போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை. இந்தி திணிப்பு அண்ட் மும்மொழி கொள்கை பத்தி டீடைல்டா இந்த வீடியோவை பேச போறோம். அரசியல் கட்சிகள் இதுல என்ன கேம் பிளே பண்றாங்க, உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்றா, இந்த யார் யாரெல்லாம் பேசணும், யார் யாரெல்லாம் பேசுறது தகுதியே இல்லாத பர்சன்ஸ், இது எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோவை பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்ளை போல கண்டென்ட் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். தமிழகத்துல இப்போ வழக்கத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இருமொழி கொள்கை. அதாவது தமிழ் தாய்மொழியான தமிழை படிக்கணும் கட்டாயமா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிச்சுக்கணும். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல மூன்றாவதா ஒரு மொழியை நீங்க படிச்சுக்கலாம். அது என்ன மொழியா வேணா இருக்கலாம். இந்தியா தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அது இந்தியாவோ தெலுங்காவோ இல்ல கன்னடமாவோ என்ன மொழியா வேணா இருந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூன்றாவது மொழியை நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்காங்க. இதை ஏற்க மறுக்க தமிழக அரசு எங்களுக்கு இந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்ற ஒரு பெரிய நாடகத்தை தமிழகத்துல அரங்கேற்றாங்க. ஏன் இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திமுகவுடைய பல அமைச்சர்கள், ஏன் இப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்க விஜய் அவர்கள் நடத்துற பள்ளியில கூட பல அமைச்சர்களும் பள்ளி நடத்துறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க, தனியார் பள்ளிகள் நடத்துறாங்க. விஜய் கூட ஒரு பள்ளி நடத்துறாரு. அண்ணாமலை நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இந்த எல்லா பள்ளிகளுமே இந்திய ஒரு கட்டாய பாடமா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா மத்திய அரசு கொண்டு வர இந்த திட்டத்துல எல்லா அரசு பள்ளியிலையும் மூன்றாவது ஒரு மொழியா ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மொழி அப்படின்றது இந்த நவீன உலகத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ ஒருத்தர் ஜெர்மன்ல போயிட்டு ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த சைடு இருக்கு. இதை திமுக அரசு மிகப்பெரிய அளவுல அரசியலா மாத்துறாங்க. திமுக கட்சியில இருக்க பல பேருடைய பிள்ளைகள் இப்போ சிபிஎஸ்இல இந்தியோட சேர்த்துதான் படிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியே இல்லை தெரியுமா? யாருடைய பிள்ளைகள்லாம் தனியார் பள்ளியில மும்மொழி கொள்கைகளை ஆல்ரெடி படிக்க வச்சுட்டு இருக்கீங்களோ, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கும் இது பொருந்தும். உங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் படிக்க வச்சிருக்கீங்க. நீங்க அரசு பள்ளியில படிக்கிற ஒரு மாணவரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல கருத்து சொல்லியே ஆகணும். உங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானதா, தமிழ் ஆங்கிலமே போதுமானதா, இல்ல மும்மொழி கொள்கையா மூன்றாவது ஏதாவது ஒரு மொழியை நாங்க கத்துக்க விரும்புறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும்தான் இதுல கருத்து சொல்றதுக்கான முழு தகுதி இருக்கு. மறக்காம உங்க கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போங்க. விஜய்ல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ட்வீட் போடுறாரு, இந்த இந்தி திணிப்பு எங்களுக்கு வேணாம், தமிழக மக்கள் ஒன்று நின்று நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் நடத்துற பள்ளியில இந்திய எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றாரு அப்படின்றத விஜய் நடத்துற பள்ளியை பத்தி நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் போட்டோஸ் உங்களால பார்க்க முடியும். எல்லாமே இந்திய எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபைனலா நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அரசு பள்ளியில இல்ல படிச்சுட்டு இருக்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல கருத்து சொல்லியே ஆகணும். மும்மொழி கொள்கை உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. விஷயத்துல அரசியல் கண்ணோட்டத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி சிந்திச்சு ஒரு முடிவெடுங்க. கண்டிப்பா உங்களால கரெக்டான முடிவை எடுக்க முடியும்.